தமிழகத்தில் அறநிலைத்துறையின் கீழ் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஆன்லைன் மூலமாக தரிசனம் மற்றும் பூஜைகளுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய புதிய முறை அமலுக்கு வரவுள்ளது. இதற்கான இணையதளத்தை சீரமைக்கக்கூடிய பணியை அமைச்சர் ரமேஷ் தீவிரப்படுத்தியுள்ளார். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த 1 மணி நேரத்திற்கு இத்தனை பக்தர்கள் என்று வகைப்படுத்தப்படக்கூடிய நிலையில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைக்குழந்தை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு VIP தரிசனம் மூலமாக முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 10 நாட்களுக்குள் தேர்வு செய்யப்பட்ட 15 கோவில்களில் இந்த வசதி சோதனை முறையில் தொடங்கப்பட உள்ளது. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 5 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் விலை ₹5.80 நிர்ணயம் செய்யப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்பட்டதால் சத்துணவு திட்டத்திற்கான தேவை அதிகரித்ததாலும் ஏற்றுமதி அதிகரிப்பாலும் முட்டை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. மேலும் வெயிலின் தாக்கத்தால் முட்டை உற்பத்தி குறைந்திருப்பதும் விலை உயர்வுக்கு காரணமாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் நாஞ்சிக்கோட்டை, மருங்குளம், வெட்டிக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியின் 21வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அந்த வார்டு நகர்மன்ற உறுப்பினர் நபீசுர் ரஹ்மானும் கலந்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2 இடங்களில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 3 பகுதிகளில் மட்டும் கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒட்டி கேரளா உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அம்மணி அம்மன் கோபுரம் வழி வழிபாட்டிற்கான ₹50 டிக்கெட் கவுண்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக டிக்கெட் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் அவதிப்பட்ட நிலையில் கோயில் நிர்வாகம் கட்டணத்தை ரத்து செய்து பக்தர்களை இலவசமாக உள்ளே அனுமதித்தது. இதனையடுத்து வரிசை வேகமாக நகர்ந்து நிலைமை சீரானது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சின்ன அருவி, மாமரத்து கடவு, முதலை பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் பரிசல் சவாரி செய்து இயற்கை எழிலை ரசித்ததுடன் குடும்பத்துடன் மீன் உணவுகளையும் ருசித்து சாப்பிட்டனர். காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1500 கனஅடி நீர்வரத்து இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய இடங்களில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கோட்டநத்தம் திரௌபதியம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் நடைபெற்றது. 40 அடி பிரம்மாண்ட களிமண் சிலையில் கூத்து கலைஞர்கள் பீமன், துரியோதனன் போர்க்கள காட்சிகளை தத்ரூபமாக நடத்தினர். பீமன் வேடமிட்டவர் துரியோதனின் தொடைப்பகுதியில் கதாயுதத்தால் அடித்து வதம் செய்த வீரமிக்க நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கா நகரில் உள்ள நகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இருந்து குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகசிய தகவலை தொடர்ந்து காவலர்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் அங்கு சோதனை மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கைப்பற்றினர். அவற்றை பதுக்கி வைத்திருந்த காங்கிரஸ் பிரமுகர் பாத யாத்திரை நடராஜனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சங்கிலிவாடி கிராமத்தில் உள்ள வீட்டு மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்ததைத் தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து குடமுழுக்கும் நடத்தப்பட்டது. இதில் மூலவர் மற்றும் விமான கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்ட புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு தாயார் ராஜதரணியுடன் வாடகை காரில் சென்றார். சென்னையைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் காரை ஓட்டிச் சென்றார். அப்போது கார் உளுந்தூர்பேட்டை GST சாலை இறைஞ்சி பேருந்து நிலையம் அருகே சென்றபோது திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து காரில் இருந்து 3 பேரும் கீழே இறங்கிய நிலையில் கார் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்தது. விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கார் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது.
திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டணம் போதிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுகிறது. 20க்கும் மேற்பட்ட கிராமப்புற குழந்தைகள் பயிலக்கூடிய இந்த பள்ளியின் வகுப்பறை சுவர்கள் பல ஆண்டுகளாக வண்ணம் தீட்டப்படாமலும் சிமெண்ட் தரையில் பெயர்ந்து விழக்கூடிய நிலையிலும் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளது. மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் உடனடியாக இந்த நிலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்ட திமுக முன்னாள் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் புகார் அளித்தனர். அப்போது காவல் அதிகாரிகள் மனு பெறுவதையும் தாவேக்காவினருடன் பேசுவதையும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களாக எடுத்து பின்னணி இசையுடன் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஓட்டல் உரிமையாளரை தாக்கி கடையின் கண்ணாடிகளை உடைத்த இருவரை பிடித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூக்கையூர் சாலை சந்திப்பில் சாயல்குடியைச் சேர்ந்த முகமது அலி மற்றும் ஹெர்மஸ் ஆகியோர் உணவகம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஓட்டலுக்கு சென்ற சாயல்குடியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் ஜாபர் அலி ஆகியோர் ஓட்டலின் கண்ணாடிகள் மற்றும் டேபிள் சேர் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் தடுக்க வந்த ஹெர்மஸை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான தீ விபத்து தடுப்பு மற்றும் மீட்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தீயணைப்பு நிலைய வளாகத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தவிர்ப்பது, உடனடியாக கட்டுப்படுத்துவது, பாதுகாப்பு உபகரணங்களை சரியான முறையில் எப்படி பயன்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. மேலும் தீ விபத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது தொடர்பான செயல்முறை பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. தஞ்சாவூரில் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் ரவி தொடங்கி வைத்தார். காவிரி தூய்மை குழு சார்பில் கும்பகோணம் காவிரி ஆற்றில் உள்ள குப்பைகளை தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் ரவி தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள், தன்னார்வ அமைப்பினர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் கிடந்த குப்பைகள், பாலித்தீன் பைகள், துணிகள், காகிதங்கள், பாட்டில்கள், செடி கொடிகள் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றினர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பாச்சூர், புல்லரம்பாக்கம், வேடங்கிநல்லூர், சிறுவானூர், ஈக்காடு, காக்களூர், புட்லூர், மணவாள நகர், வெங்கத்தூர், அதிகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூரில் 15 வயது சிறுவன் ஓட்டிய டிராக்டர் மோதி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் தனது 2 வயது குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த டிராக்டர் மோதியது. இந்த விபத்தில் 2 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவலர்கள் டிராக்டரை இயக்கிய 15 வயது சிறுவனின் தந்தை நல்லசாமி என்பவரை கைது செய்தனர். அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன திருமணத்தின் வைகாசி பெருவிழா சிகர நிகழ்ச்சியான பட்டண பிரவேசம் நிகழ்வை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குருமகா சன்னிதானத்தை பல்லக்கில் அமர வைத்து மனிதர்கள் சுமந்து செல்லக்கூடிய நிகழ்வுக்கு மனிதனே சுமப்பதா என்ற எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கான ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிய தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை என்று அரசு அறிவித்தால் மட்டுமே அரசு பள்ளிகள் மேம்படும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் ஆசிரியர்கள் சார்பில் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் முதன்முறையாக கைப்பிடியுடன் கூடிய செந்நிற சுடுமண் பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரன் என்பவரது நிலப்பகுதியில் நடைபெறும் அகழாய்வில் இதுவரை செங்கல் கட்டுமானங்கள், கழிவுநீர் வாய்க்கால்கள், சுடுமண் பொருட்கள், பாசி, தக்களி உள்ளிட்ட பொருட்கள் தொல்லியல் சான்றுகளாக கிடைத்துள்ளன. தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த பானை சுமார் 1.5 அடி உயரம் கொண்டதாகவும் இரு புறங்களிலும் கைப்பிடி அமைப்புடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது திரவங்களை சேமித்து வைக்க பயன்படுத்தி இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையால் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1228 கனஅடியாக அதிகரித்துள்ளது. உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் கர்நாடக எல்லை பகுதி தொழிற்சாலை கழிவுகளால் ஆற்றில் பனிப்பொழிவு போல பயங்கர ரசாயன நுரைகள் குவிந்து மிதக்கின்றன.
பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து திருவாரூரில் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தெற்கு வீதியில் தொடங்கி கீழ வீதி பனகல் சாலை வழியாக திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் நிறைவடைந்த பேரணியில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. குணா குகை, பைன்மரச்சோலை, தூண்பாறை உள்ளிட்ட இடங்களில் அடர்ந்த பனிமூட்டமும் மிதமான வெப்பமும் மாறி மாறி நிலவிய நிலையில் இதமான காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து அனுபவித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே தர்மத்துப்பட்டியில் உணவக அதிபர் ஒருவரின் வீட்டின் பூட்டை திறந்து 43 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டன. காவல்துறை விசாரணையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ரதி என்பவர் இந்த திருட்டில் ஈடுபட்டது அம்பலமானது. பக்கத்து வீட்டை தொடர்ந்து நோட்டமிட்டு வந்த ரதி சிசிடிவி கேமராவில் முகம் பதிவாகாமல் இருக்க வீட்டின் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு போதை மாத்திரை கடத்திய வழக்கில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரியபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த 2 பேரை விசாரித்ததில் அவர்களிடம் 200 போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. அதேபோல ஊத்துக்கோட்டையில் 2 கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 300 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 15 வயது மற்றும் 12 வயது சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். சாலை கிராமம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 4 வயது சிறுமிக்கு 15 வயது மற்றும் 12 வயது உள்ள 2 சகோதரர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 2 சிறுவர்களை காவலர்கள் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் வருகை தந்தனர். ஏற்காடு ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா, ஜென் சீட், பக்கோடா பாயிண்ட் மற்றும் சேர்வராயன் கோவில் உள்ளிட்ட இடங்களையும் சுற்றி பார்த்து ரசித்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாற்றை முழுமையாக ஆகாயத்தாமரை மூடியிருப்பது விவசாயிகளுக்கிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அடர்த்தியான ஆகாயத்தாமரையால் மூடப்பட்டிருப்பது ட்ரோன் காட்சிகளின் மூலம் தெரிய வருகிறது. இதனால் ஆற்றின் நீரோட்டம் முற்றிலும் முடங்கி பாசன நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்தாலும் விவசாயத்திற்கு பயன் இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. புலிவலம், மாங்குடி, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் அருகே செவிலிமேட்டில் உள்ள திரௌபதியம்மன் திருக்கோவிலில் மகோத்சவ மகாபாரத பெருவிழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்ட துரியோதனன் சிலை அமைக்கப்பட்டு கட்டை குத்து கலைஞர்களால் பீமன், துரியோதனன் போர்க்கள காட்சிகள் தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நுழைவுத் தேர்வு எழுதச் சென்ற மாணவன் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கலைச் சேர்ந்த ஹரி கௌசிக் என்பவர் 12ஆம் வகுப்பில் 564 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தார். இந்த நிலையில் IISER நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக தனது அண்ணன் ஹரி சுகனுடன் இருசக்கர வாகனத்தில் வெப்படையிலிருந்து காக்காபாளையம் நோக்கி சென்றார். அப்போது வைகுந்தம் கீழக்கடை என்ற இடத்தில் முன்னால் சென்ற லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் மாணவர் ஹரி கௌசிக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நீலகிரி
மாவட்டம் உதகை அருகே மாயார் சாலையில் கம்பீரமாக நடந்து சென்ற புலியை சஃபாரி சென்ற சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் சுற்றுலா பயணிகள் சஃபாரி சென்றபோது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புலி சாலையில் கம்பீரமாக நடந்து சென்றது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதனிடையே புலி நடமாட்டம் உள்ளதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனமுடன் செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தனுஷ்கோடியில் வீசிய புழுதி புயலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வார விடுமுறையொட்டி தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்பகுதிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்தனர். 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் புழுதி புயல் வீசியதால் சுற்றுலாப் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். விருதுநகர் அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காவல் ஆய்வாளர் முருகனின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் நெல்லை மாவட்டத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். சிறுநீரக பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் அரசு மரியாதையுடன் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் கழிவுநீர் வடிகால் பணிக்காக ஜேசிபி மூலமாக குழி தோண்டிய போது கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து தண்ணீர் பீச்சி அடித்து வெளியேறியது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறிய நிலையில் மாநில நெடுஞ்சாலை முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறியது. பிறகு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் வந்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரபல பின்னணி பாடகி சின்மயி சுவாமி தரிசனம் செய்தார். குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்த பாடகி சின்மயி பக்தி பாடல் பாடி மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அருகே இடுகாட்டில் கஞ்சா வைத்திருந்த 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். தர்மநீதி பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்குள்ள இடுகாட்டில் இருந்த 3 இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பிரியராஜன், வினோத், குமரன் ஆகிய 3 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா, ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தருமபுரி உழவர் சந்தையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து காய்கறி விற்பனை அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை ஒரே நாளில் சுமார் 37 டன் காய்கறிகள் 16,23,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக வேளாண்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 3 முதல் 4 டன் காய்கறிகள் மட்டுமே விற்பனையாகும் நிலையில் ஒரே நாளில் 8000க்கும் மேற்பட்ட நுகர்வோர் உழவர் சந்தையில் காய்கறிகளை வாங்கிச் சென்றுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வசந்தநகர் பகுதியில் இரவு நேரத்தில் இறை தேடி வந்த 3 வயது ஆண் புலி மானை நாய்கள் துரத்தி கடித்ததில் அது படுகாயமடைந்தது. அச்சமடைந்து ஒரு வீட்டிற்குள் தஞ்சம் புகுந்த மானை அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். வனத்துறை குழுவினர் மானுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் கம்பனூர் வனப்பகுதிக்குள் பத்திரமாக விட்டனர். மயிலாடுதுறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கான வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிலைய அலுவலர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் எல்பிஜி சிலிண்டர் விபத்து, மின்சார விபத்துகளின் போது எவ்வாறு தற்காத்துக் கொள்வது மற்றும் தீயணைப்பு கருவிகளை எப்படி கையாள்வது என்பது குறித்து 100க்கும் மேற்பட்டோருக்கு செய்முறை பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை தலையாட்டுமந்து பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 75 வயது மூதாட்டி படுகாயமடைந்தார். விசாலாட்சி என்பவர் சனிக்கிழமை இரவு தனது வீட்டில் வளர்ப்பு நாயுடன் இருந்தபோது திடீரென உள்ளே நுழைந்த சிறுத்தை நாயை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பின்னர் மூதாட்டியையும் சிறுத்தை தாக்கிய நிலையில் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் விரைந்து வந்து அவரை மீட்டு வீட்டின் கதவை அடைத்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு வீட்டிலிருந்த சிறுத்தையை வெளியேற்றினர். நாகையில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலக்கோட்டை வாசல் படி, நியூ ஆர்ச் தெரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் பலமுறை நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கஞ்சா போதையில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதியில் கஞ்சா போதையில் சுற்றித் திரியும் இளைஞர்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு கும்பல் வீடு புகுந்து அங்கிருந்தவர்களை தாக்கியது. அவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பிய நிலையில் மீண்டும் வந்து தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அணைக்கட்டு அருகேயுள்ள கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த காதர் பாஷா மற்றும் இதயத்துல்லா ஆகியோர் பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வேலூர் மகளிர் காவல் நிலைய காவலர்கள் காதர் பாஷா மற்றும் இதயத்துல்லா ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தாவேகவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் 9 கிளை செயலாளர்கள் உட்பட ஏராளமானோர் தாவேகவில் ஐக்கியமாகினர். அவர்களை அமைச்சர் அருண்ராஜ் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனைவியை நிர்வாணமாக்கி தாக்கிய கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோட்டை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கணேசன் தனது மனைவி நந்தினியுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். தாயார் வீட்டிற்கு சென்றிருந்த மனைவியை வீட்டிற்கு அழைத்து வந்த கணேசன் கடுமையாக தாக்கியுள்ளார். பிறகு வீட்டின் அருகே உள்ள ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்று நிர்வாணமாக்கி கற்களால் தாக்கியுள்ளார். அங்கிருந்து தப்பிச் சென்ற நந்தினி அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணேசனை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் பொறுப்புக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள வழக்கறிஞர்கள் வரும் 29ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு குற்றவியல் வழக்கறிஞர்கள், கூடுதல் அரசு குற்றவியல் வழக்கறிஞர்கள், அரசு சிறப்பு வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இப்பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் கூடிய விண்ணப்பங்களை வரும் 29ஆம் தேதி பிற்பகல் 5:30 மணிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊர்கிணற்றில் மர்மநபர்கள் ரசாயனத்தை கலந்ததாக கூறப்படும் நிலையில் தண்ணீரை ஆய்வு செய்ய கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜமீன் நத்தம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வரகுண ராமபுரம் கிராமத்தில் உள்ள பொது கிணற்றில் தண்ணீர் வெள்ளை நிறத்தில் வெளியேறியதாக கூறப்படுகிறது. மேலும் கிணற்றுக்குள் பிளாஸ்டிக் குடம் மற்றும் வாழை மட்டைகளும் கிடந்ததாக புகார் கூறும் கிராம மக்கள் மர்மநபர்கள் ரசாயனத்தை கலந்திருக்கலாம் என குற்றஞ்சாட்டுகின்றனர். இதனால் தண்ணீரை ஆய்வு செய்ய வேண்டும் என ஊராட்சித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் காங்கேயம் சாலையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் பெண் தலை நசுங்கி உயிரிழந்தார். முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் தனது மனைவி பிரியங்காவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கோழி தீவனம் ஏற்றிச் சென்ற லாரி இவர்களது இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் பிரியங்கா லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய லாரி நிற்காமல் சென்ற நிலையில் லாரி ஓட்டுநர் செல்வராஜை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை ரயில் நிலையத்தில் இளம் பெண்களை ரகசியமாக ஆபாச நோக்கில் படம் எடுத்ததாக 78 வயது முதியவரை வடமாநில குடும்பத்தினர் ரயில்வே காவலர்களிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற ரயிலில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் பயணித்தனர். அதே ரயிலில் பயணித்த கேரளாவைச் சேர்ந்த 78 வயது முதியவரான ஜெயக்குமார் தனது அருகில் அமர்ந்திருந்த வடமாநில இளம்பெண்ணை தனது செல்போனில் ஆபாசமாக புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் முதியவரை பிடித்து அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலரிடம் ஒப்படைத்தனர். மின்தடைக்கு காரணமான அதிகாரிகளை கன்னியாகுமரிக்கு மாற்றிவிடுவதாக அமைச்சர் ரஞ்சித்குமார் எச்சரிக்கை விடுத்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வென்று அமைச்சரான ரஞ்சித்குமார் தொகுதி மக்களுக்கு பரப்புரை வாகனத்தில் சென்று நன்றி தெரிவித்தார். அப்போது பொதுமக்கள் மின்தடை இருப்பதாக புகார் தெரிவித்த நிலையில் மின்வாரிய உயரதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேசினார். அப்பா கூட பாத்தீங்கன்னா உங்க நம்பர் வாங்கிக்கிறதோ மற்றவங்களோட பேசுறதோ எந்த இது ஒதுங்கி நினைக்கிறாரு சார். இல்ல அவர்னா திமுக தெரியலைங்க சார், வேணும்னே ஆஃப் பண்றாங்க. எனக்கு பரந்தூர்ல எல்லாம் சப்ளை இல்லை, நான் போய் அவர் அன்னைக்கு இடத்துக்கே வரல. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே வயலூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் தினமும் மகாபாரத சொற்பொழிவுகளும் தெருக்கூத்து நாடகங்களும் நடைபெற்றன. விழாவின் நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை பீமன் துரியோதனனை வீழ்த்தக்கூடிய காட்சியும் திரௌபதி சபதம் நிறைவேற்றக்கூடிய நிகழ்வும் பக்தி உணர்வுடன் அரங்கேற்றப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் சோதனைச் சாவடியில் தலைமை காவலர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி தூக்கி வீசியது. ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய தலைமை காவலர் பரமேஸ்வரன் சோதனைச் சாவடியில் பணியில் இருந்தபோது ஹெல்மெட் இல்லாமல் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது திருநெல்வேலி நோக்கி வேகமாக வந்த கார் இரும்பு தடுப்பில் மோதியதில் அது தலைமை காவலர் மீது விழுந்து அவர் கீழே விழுந்தார். காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சென்னை சாலிகிராமத்தில் நடிகர் தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர் மன்றம் சார்பில் 1200 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. தென்சென்னை மாவட்ட ரசிகர் மன்றம் சார்பாக சென்னை சாலிகிராமம் அருணாச்சலம் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்.